ஹாய் ஆல், நான் வைஸ் ட்ரேடர். இன்றைக்கி ஆகஸ்ட் 19th ட்ரேட் எடுத்ததுக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, 3 விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட் என்ட்ரி ஏன் எடுத்தேன், ஸ்கேல் பண்ணியிருப்பேன். செகண்ட் என்ட்ரியும் ஸ்கேல் பண்ணியிருப்பேன், ஆனால் அது ஏன் எடுத்தேன். ஸோ ஒரு 3வது வந்து ப்ராஃபிட் பண்ணதை எப்படி லாஸ் பண்ணியிருப்பேன், அகெயின் லாஸ் பண்ணதை எப்படி ரிகவர் பண்ணியிருப்பேன் அப்படின்றது வந்து இந்த வீடியோஸில் இருக்குது. வாட்ச் பண்ணுங்கள், நான் அங்கங்கே என்னென்ன பண்ணியிருப்பேன்றதை சொல்லியிருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ காய்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட் என்ட்ரி எடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சின்ன பிரேக் அவுட் கிடச்சிருக்கோம். 1 மினிட் கேண்டில் ஸ்கேல்பிங் பண்ணியிருப்பேன். அந்த 1 மினிட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கரெக்டாக சின்ன பிரேக்கில் எடுத்திருப்பேன். அண்ட் எடுத்ததுமே நான் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நான் கீழே வச்சுருப்பேன். பாருங்கள், இங்கே வந்து 228 வைப்பேன். ஸோ மேலே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 347 போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 228 வைப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தப்பு பண்ணோன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய லாஸில் போய் முடியும். ஆனால் இங்கே வந்து பை லக் நான் வந்து அதை நோட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்தில் நோட் பண்ணியிருப்பேன். பண்ணதுமே சேஞ்ச் பண்ணி கரெக்டாக ஸ்டாப் லாஸ், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அந்த ப்ரைஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். ஸோ ஒரு சின்ன ப்ராஃபிட், 6% ஆஃப் ப்ராஃபிட். ஆனால் இங்கே என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிட் ஆகிருக்காது. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் 100 ருபீஸ் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருப்பேன். 338 வைக்காமல் 228 வச்சுருப்பேன். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகிருந்தால் கூட நான் ஏன் ஹிட் ஆகலை அப்படின்ட்டு. ஏன்னா இதில் வந்து 328 கீழே 328 கிட்ட வந்தது. பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. நல்லா நீங்கள் நல்லா பாருங்கள். ஏன் ஹிட் ஆகலை ஒரு வேளை ஆர்டர்ஸ் இல்லையோ அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் இங்கே வந்து நான் தப்பாக போட்டிருக்கிறதுனால தான் அங்கே ப்ரைஸ் வந்து ஹிட் ஆகாமல் மார்க்கெட் அகைன் மேலே மூவ் ஆகிருக்கும். ஸோ இது எப்போவுமே இதுக்கப்புறம் காஷியஸாக பண்ணணுன்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், 1 மினிட் கேண்டில் ஸ்டிக்கில் வந்து அகைன் ஒரு சின்ன பிரேக் கொடுக்குது பாருங்கள். ஸோ இந்த பிரேக் கொடுக்கும்போது தான் வந்து நான் என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரைலிங்காக மாற்றினேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து 228 வச்சுருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது வந்து 20 பாயிண்ட்ஸ், 10 பாயிண்ட்ஸாக சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு மார்க்கெட் பெருசாக மூவ்மெண்ட் ஆகலை. அதனால் எனக்கு 340 சம்திங், 48 தெரியல, அதில் வந்து ஹிட் ஆகிடுச்சு. 300. அந்த என்ட்ரி ஏன் எடுத்தேன் அப்படின்றது வந்து அந்த என்ட்ரி எடுக்கும்போது நான் சொல்கிறேன். அது வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள்.
இதுதான் செகண்ட் என்ட்ரி. இந்த இடத்துல என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 10:28க்கு அகைன் ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம் 1 minute கேண்டலில். ஸோ அது பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு 480 வரைக்கும் போகும்ன்றதை நினச்சிட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பேன். ஆனால் நான் எடுத்ததுலேருந்து நடந்ததே வேறு. ஸோ மார்க்கெட் மூவ் ஆகுற மாதிரி ஃபேக் கொடுத்துட்டு அகெயின் என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் ஸ்டாப் லாஸே போடலை. நான் ஸ்டாப் லாஸ் போடுறதுக்காக தான் ப்ரீவியஸ் கேண்டல்ஸோட அந்த கர்சரை பாருங்கள், ப்ரீவியஸ் கேண்டல்ஸோட லோ பார்த்துட்ருப்பேன் ஒன்று ஒன்றா வச்சு 1 minute கேண்டல்லையே அந்த ரெட் கேண்டில் எவ்வளோ இருக்குது, அகெயின் இந்த க்ரீன் கேண்டலோட லோ எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். செக் பண்ணுறதுக்குள்ளே பாயிண்ட்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த ஒரு கேண்டில் மட்டும் பாருங்கள் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்ட்டு. ஸோ மார்க்கெட்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சு, ஓகே. பட் டிராஸ்டிக்காக 50 பாயிண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக மூவ் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் நம்மளோட லாஸஸ் எப்படி இருக்கும். ஸோ 2 ட்ரேடில் எடுத்த அட்லீஸ்ட் ஒரு 5% இல்லை ஒரு 6% எடுத்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து ஒரே ட்ரேடில் விட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எப்பவுமே பண்ணக்கூடாது. இந்த காரணத்துக்காக தான் வந்து நம்மளோட ப்ராஃபிட் எடுத்தால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கணும் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வைக்கணுன்றதை வந்து நம்ம டிசைட் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் ஈஸியாக சின்ன லாஸஸில் வந்து வெளியே வர முடியும். ஸோ தேர்ட் என்ட்ரி எடுத்ததுக்கான டைமிங் வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ்க்கான ஆர்டர்ஸ் வந்து நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டிருப்பேன் ரெக்கார்ட் பண்ணி. தேர்ட் என்ட்ரி எடுக்கும்போது என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னோடய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால அது சேவ் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து நான் சேவ் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் போட்டிருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.